பிரைஸ் தி லார்ட். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். ஒருவேளை இது ஆக்சிடென்ட் போல இந்த வசனத்தை படிக்கும்போது நம்மளுக்கு தோணலாம். ஆனா இது ஆக்சிடென்ட் இல்ல அப்படின்றத நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ண விரும்புறேன். ரோமன் 16:13 சல்யூட் ரூஃபஸ் chosen in the Lord and his mother and mine சொல்லி பவுல் மென்ஷன் பண்ணிருக்காரு. இது வேற யாரும் கிடையாது, இந்த சீமோனுடைய மகனும் மனைவியும் தான். சோ இது முன்குறிக்கப்பட்டதா நான் பார்க்கிறேன். ஏன்னா chosen in the Lord அப்படின்ற வார்த்தையை அங்க கொடுக்கறாங்க. ஆண்டவர் இந்த மனுஷன் சீரேன் ஊரில இருக்கும் போதே ஆண்டவர் இவரை தெரிந்து கொண்டாரு. ஏன்னா அவர் சுமக்கிற சிலுவை சாதாரண ஒரு சிலுவை கிடையாது, இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய சிலுவை. அந்த சிலுவையின் மரணத்தினாலதான் ஆண்டவர் இந்த உலகத்தையே ஜெயிக்கிறாரு. அந்த சிலுவையின் மரணம் that's the chosen way, that's the chosen way by God himself. இந்த மரணம் தான் ஜீவனை கொடுக்கும், இந்த மரணம் தான் இந்த எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவர் நிர்ணயித்திருந்த அந்த சிலுவை. அப்ப அந்த சிலுவைய சுமக்கிறதற்கு இந்த சீரேனை ஊரானாகிய சீமோனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கிறது இட் வாஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டது இட் வாஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். அவன் சுமந்தது இட் வாஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். ஏன்னா அதன் நிமித்தம் அவனும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த நாள்லயும் கூட சிலுவையை போன்ற காரியங்கள், உங்களை நெருக்குகிற காரியங்கள், உங்களை அமுக்குகிற காரியங்கள், நீங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையில பிறரால கஷ்டங்களோ இல்ல நீங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையில திடீர்னு ஒரு மன கலக்கமோ இருந்துச்சுன்னா நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாரு, அது உங்களுக்கு நன்மையாய் மாறும். எப்படி அந்த இடத்துல அவனுக்கு சிலுவை கடினமான சிலுவை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பயணத்துல அவன் ஆண்டவரோட அன்பை பெற்றுக்கொண்டு அவனுடைய குடும்பத்தை அவன் சேவ் பண்றதுக்கு ஒரு வழியை பெற்றுக்கொண்டானோ அதே போல இந்த நாள்லயும் கடினமான சூழ்நிலை மத்தியில போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு, இந்த கடினமான சூழ்நிலை மத்தியில போய்கொண்டிருக்கிற நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, திஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட். இந்த சீரேனை ஊரானாகிய சீமோனை ஆண்டவர் எப்படி இதன் மூலம் தெரிந்து கொண்டாரோ, இதன் மூலம் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி கொடுத்தாரோ, அப்படியே இந்த பயணத்துல ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு வெளிப்படும்னு நான் பிலீவ் பண்றேன். ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கைய ரட்சிக்கும். யூ ஆல் வில் பி chosen in the Lordன்னு நான் பிலீவ் பண்றேன். இந்த சைமனுடைய லைஃப் எப்படி மாற்றப்பட்டதோ, சிலுவையின் அன்புனால மாற்றப்பட்டதோ, அப்படியே இந்த கடினமான பாதையில உங்க ஒவ்வொருவருடைய கடினமான பாதையிலையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யார் இந்த பாதையின் மூலம் போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ பிலீவ் ஹோலி ஸ்பிரிட் வில் லீட் யூ டு வாட்ச் திஸ். நீங்க உங்களோட வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பு எல்லாவற்றையும் மாற்றும். இது உங்களுடைய இந்த கடினமான சூழ்நிலையில ஆண்டவரை அப்படியே நீங்க பற்றிக்கொள்ளுங்க, சிலுவையை நீங்க இருக்க பற்றிக்கொள்ளுங்க, தேவனை நீங்க இருக்க பற்றிக்கொள்ளுங்க. தேவனை நோக்கி பார்த்து அவருடைய அன்புல உங்களுடைய அன்பெனும் கயிற்றினால, ஆண்டவருடைய அன்பெனும் கயிற்றினால ஆண்டவர் உங்களை இழுத்துக் கொள்வார், உங்க குடும்பத்தை இழுத்துக் கொள்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். May the power of resurrection work in all our lives and change it. Amen.